முருகன் உண்மையானமே எந்த மொழி கடவுள் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நம்ம இத்தனை நாள் சொல்லியிருக்கோமே தமிழ் கடவுள், அது இல்லாமல் போயிடுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. நீங்கள் வங்காளம் போனீங்கன்னா காளி வழிபாடு தான் ரொம்ப பிரதானம். இன்றைக்கும் நம்ம எப்படி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வச்சு கொண்டு வரோமோ அதே மாதிரி அங்கே துர்கா பூஜைன்னு காளி துர்கையம்மனுடைய வடிவத்தை வச்சு இங்கே பிள்ளையார் இருப்பார், இங்கே முருகன் இருப்பார், சைலசிவன் இருப்பார். அங்கே காளி வழிபாடு தான் பிரதானம். மித்த தெய்வங்கள்னா உபதெய்வங்களாக வைப்பாங்க. அப்படியே பயணம் பண்ணி இங்கிட்டு வாங்க, மகாராஷ்டிரா வந்தீங்கன்னா பிள்ளையார் தான், எல்லாமே பிள்ளையார் தான், அவங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. பிள்ளையாரை சுற்றி எல்லா தெய்வத்தையும் வைப்பாங்க. அப்படி இறங்கி கர்நாடகா வந்தீங்கன்னா சிவன் தான், வீரசைவர்கள்னு சிவபெருமான் தான். அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா பெருமாள் தான். ஆனால் தமிழ்நாடு வந்துட்டோம்னா முருகன் தான். அதுக்குன்னு அவர் இங்கே மட்டும்தான் கும்பிடப்பட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா கிடையாது. அவர் காஷ்மீரில் இந்தோனேஷியாவில் ஓடி முருக வழிபாடு இருந்திருக்கிறது. இன்றைக்கும் அதனுடைய மிச்சங்களாக இருக்கிறது. அதாவது நம்மளுடைய வரலாறு அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறது கொஞ்சம்தான். நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் விரும்பலை, அதை நம்ம தேடியும் படிக்கலை. படையெடுப்பின் போது தமிழ்நாட்டை காட்டிலும் அதிகமாக சிதைவுபட்டது வட இந்தியா தான். அதனுடைய உண்மையான ஒரு வேர் நாடிங்கிறது என்னைக்கோ சிதைக்கப்பட்டு மீண்டும் 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 கட்டமைக்கப்பட்டது. சோமநாதர் கோயில் கிட்டத்தட்ட 12 தடவைக்கு மேலே அடிச்சிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அதனுடைய மரபு போயிருக்கும், எல்லாம் போயிருக்கும். அப்படி ஒரு மறைந்து போன வழிபாடாகத்தான் கார்த்திகேயர் வழிபாடு, முருகன் வழிபாடு இருந்தது. பேர் மாறும். இங்கே முருகன்கிறோம், அங்கே போயிட்டா கார்த்திகேயர். அப்போ அது அவர் பேரில் கேட்டால் அவர் பேர் தான். இன்றைக்கி நம்ம சொல்கிறோமே கிருத்திகை விரதம் எப்படி வந்தது? கார்த்திகை பெண்கள்னால் வளர்க்கப்பட்டதால் அவர் கார்த்திகேயர், அதனால தான் கிருத்திகை விரதத்தை கொண்டார். இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் பேர் மாறி இருக்கே ஒழிய வழிபாடு மாறவில்லை. ஆனால் இருந்து ஏன் சார் தமிழ் கடவுள்னு முருகனுக்கு தனி பேர் வச்சுருக்கோம்னு கேட்டோம்னா, ஆனால் வங்காளத்தில் வங்காள காளின்னு சொல்லலை, மகாராஷ்டிரா மராத்திய கணபதின்னு சொல்லலை. ஆனால் முருகனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்புன்னா அதில் ஒரு உண்மையை ஒத்துக்கணும். உண்மையில் நம்மளுடைய பெரியவங்க காட்டின சத்தியம் என்னென்னா, முருகனுக்கு மிகவும் பிடித்த மொழி தமிழ் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது.